ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு என்ன கொடுக்குறதுன்னு யோசிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க வந்தோடனே இதை செஞ்சு கொடுத்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ கடை இனிப்பு போண்டா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கோதுமை மாவு, வெல்லம், ஏலக்காய் இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, அந்த ரெசிபியை நம்ம செஞ்சு வீடியோஸ் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம டீ கடை போண்டா எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். டீ கடை இனிப்பு போண்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு ஒரு 1.5 கப் எடுத்துருக்கோம், வெல்லம் 1 கப்பு, தயிர் பார்த்தீங்கன்னா 1/4 கப்பு, ஏலக்காய் 1 ஸ்பூனு, சால்ட் ஒரு பிஞ்சு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா மாவு ஒரு பிஞ்சு கொடுத்துருக்கோம். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம், சோடா உப்பு சேர்க்கலாம் பரவாயில்ல, ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சோடா மாவு. இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வெல்லத்தை போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகு எடுக்க வேண்டியதில் கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா வந்து மாவில் போட்டு கலக்கிறப்ப நார்மலாக போட்டு கலந்தோன்னா மாவு ரஃப் ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கலந்து ஊற்றணும்னா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு போண்டா. ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு பேஷனில் நம்ம 1.5 கப் மாவு எடுத்துக்கலாம். இப்போ 1.5 கப் மாவு எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி தயிர், அதாவது கொஞ்சம் புளிக்காத தயிர் ஊற்றிக்குங்க. புளிச்ச தயிர் வேண்டாம், கொஞ்சம் புளிக்காத தயிராக 1/4 கப்பு சேர்த்துக்குங்க. அதிலே பார்த்திங்கன்னா நமக்கு ஏலக்காய் பொடி போட்டுருங்க. எடுத்து வச்சுருக்க அந்த சால்ட்டும் ஆப்ப சோடா மாவும் சேர்த்துக்குங்க. இப்போ போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக கொஞ்சம் கட்டிலாம் படாமல் நல்லா அப்படியே சும்மா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ கலந்து வச்ச மாவில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கலாம். இந்த வெல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 கப்பு தண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கப்பு தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். வேணும்னா நம்ம மாவு பேசுகிறப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த வெல்லம் கரைசல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க. இப்போ எடுத்து வச்ச மொத்த வெள்ளை தண்ணியும் ஊற்றி நம்ம கலந்துடலாம். எப்போவுமே வடிகட்டிக்குங்க, ஏன்னா வெள்ளத்தில் வந்து டஸ்ட் இருக்கும். அதனால் இப்போ நல்லா எல்லாத்தையும் ஊற்றிட்டு மொத்தமாக கலந்துடுங்க. நல்லா கலர பார்த்திங்கன்னா அது நல்லா சாஃப்டாக ஒரு மாவு உங்களுக்கு. நல்லா கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அது அப்படியே வந்து மாவு வந்து நல்லா பஃபியாக ஊறி புளிச்சு கொஞ்சம் வரும். இப்போது அப்படியே நம்ம கலந்து ஒரு மூடி போட்டு பிளேட் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவை இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. நல்லா கையிலே பிசைஞ்சுக்குங்க. நல்லா பிசைய வந்து மாவு வந்து சாஃப்டாக வரும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா மாவு ஊறட்டும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், மாவு எவ்வளோ சூப்பராக நல்லா பஃபியாக நல்லா வந்து புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நல்லா கை விட்டு நல்லா கலந்துருவோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காயறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த மாவு நல்லா கலந்து வச்சுப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு போண்டாவாக நம்ம எண்ணெயில் போடுவோம். ஸோ ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் டீ கடையில் சாப்பிட்ருப்போம் இந்த போண்டா, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இந்த ஸ்ட்ரீட்டு பஜ்ஜி கடையிலலாம் கூட இருக்கும். இப்போ வந்து நிறைய இடத்துல இல்லை. நம்ம மாவு போட்டோன்னே பாருங்கள், எண்ணெயில் அப்படியே நல்லா பொங்கி புசுன்னு மேலே வருது பாருங்கள் நல்லா. ஸோ மாவு வந்து நல்லா சாஃப்டாக கரைச்சி வச்சுட்டோம்னா நல்லா உங்களுக்கு மேலே நல்லா புசுன்னு வரும். பார்க்குறதுக்கே ஒரு பந்து மாதிரி அழகாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம திருப்பவே தேவையில்லை, அதுவே கொஞ்சம் கலர் செவந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு மேலே எழுந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா செவந்துருக்கு லைட்டாக கொஞ்சம். இப்போ அப்படியே நல்லா வேகட்டும், திருப்பி விட்டோன்னா போதும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு போண்டாவாக திருப்பி விட்டிங்கன்னா அழகாக அப்படியே நல்லா உங்களுக்கு வெந்துடும். போண்டா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கலரில் வேணாலும் நீங்கள் லைட் கலராக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் டார்க்காக வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கலராகவும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக எடுத்திருக்கேன். ரெண்டுமே கலரில் எடுக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டார்க்காக இருக்கப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ லைட் கலரில் எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த டார்க் கலர் பண்ணியது நல்லா டார்க் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நமக்கு டீ கடை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம்.
ஹெல்த்தியான டேஸ்டியான நம்ம டீ கடை இனிப்பு போண்டா ரெடி. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ரொம்ப சாஃப்டாக அந்த லேயராக உள்ளே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும்.